அப்படி வரும்போது அவர் வந்து அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணும்போது அவரே சொல்லும்போதே சொல்லுவார். இப்போ நாங்கள்லாம் இருக்கோம்னா, இப்போ சிற்பி நானும் சிற்பங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறேன். சிற்பி சார் பண்ணுறாரு. இப்போ எவ்வளோ வெரைட்டி டிஃப்ரெண்ட் இருக்குது அதுக்கு. அவர் அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை அப்படியே கேப்சர் பண்ணுறது. நான் சரித்திரத்தோடு கம்பைன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்றது. அந்த மாதிரி சில சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொட்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த டைம், அந்த இதெல்லாம் மைண்டில் வந்ததுனால என்னுடைய எல்லாம் அப்பாவோட பாணியில் தான் உள்ளே போனேன். எப்போவுமே உங்களுக்கு அப்போ அது சான்சஸ் தராங்க இல்லைங்களா? அப்போ என்னை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. எனக்கு பொறுப்போடையும் பார்ப்பாங்க எல்லா ஆக்டர்ஸும். இவர் மணிரத்னோட பிள்ளாச்சு அவர் தானே அப்படின்னு. ஏன் இப்படி இவ்வளோ மோசமாக போட்டிருக்கான் அப்படின்றது வந்து சரி அவருடைய பாணியை பண்ணாமல் வேறு மாதிரி போடுறான் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி 4-5 விமர்சனங்களுடைய மைண்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்குள்ளுக்குள்ளே பூரும்போது நான் வந்து அங்கே பெரிய ஜாம்பவான்கள், ஏன்னா அப்பா பீரியடு காலகட்டத்துடைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது இல்லாமல் ஜெயராஜ், மாருதி, ராமு இவங்க ஒரு பெரிய கிங்டம் நடந்துகிட்ருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நான் குட்டி சத்தம் மாதிரி துண்டு ஆள் நான் போய் அப்கமிங் ஆர்டிஸ்ட் உள்ளே போய் நுழைஞ்சு உள்ளே போய் அது வெளியில் வரணும்னா அப்போ எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கை ஸ்டடி பண்ணணும் அப்படின்றது அப்பா சொன்ன அந்த ஒரு இதனால் அந்த பேட்டர்னில் போனாலும் கூட அதில் ஃபாலோ பண்ணி எப்போவுமே ஓட்டுற பஸ்ஸை ஓடி போய் தான் பிடிக்கணும், நம்ம டக்குன்னு ஏற முடியாது. அது மாதிரி அப்பாவோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கில் போய் உள்ளுக்குள்ளே அதுலேருந்து எனக்குன்னு ஒரு ஸ்டைலை பண்ணுவேன். ஹிஸ்டாரிக்கலுக்கும் அதை எடுத்துகிட்டு பண்ணுறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம்.